தெளிவை காட்டு ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தா உங்கள்கிட்ட இருக்கிற ஆட் மிஷினை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தா இதில் இப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஓகே, ஜஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் இன்புட் பண்ணி நான் இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தா நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இன்புட் பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக வந்து பார்க்க சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு கீழே இருக்க அன்டிஸ்டிங் கிளிக் போய்ட்டு கீழே லேட்டஸ்ட் இருக்கா அதையும் கிளிக் போய்ட்டு மேலே ஃபாண்ட் ஷோ தான் அதையும் கிளிக் போய்ட்டு இதில் வேவால் ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செல்ல போய்ட்டு மேலே திருப்பட்டுன்னு இருக்கா அது நீங்கள் செல்ல போய்ட்டு கீழே இன்புட் ஃபாண்ட்றதை கிளிக் போய்ட்டு ஸோ நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஜஸ்ட் அந்த ஃபாண்டை போய் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆட் மிஷினில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பிக் எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தினாக்கா அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ உங்கள்கிட்ட கண்டிப்பாக ரெமினி ஆப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கா நீங்கள் எடிட் பண்ணுற பிக்குடைய குவாலிட்டி மட்டும் ரெமினி ஆப்பில் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாதளவுக்கு நான் வேறு வீடியோவில் லெசன் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கு நான் விஷயம் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் மிஷின் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேல் காலில் திருப்பட்டின இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்யூட்டர் பாருங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோன்சூல் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில் செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே காலில் சூப்பட்டின இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் எஸ்மேஜர் பாருங்கள் அதையும் கிளிக் போயிட்டு கீழே ஷூட் பண்ணால் இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆயிரும். இதை நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே ஒன் பண்ணால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, சொல்லலாம். இப்போ அப்படி நம்ம பேக் போய்ட்டு இப்போ நம்ம வந்து இன்புட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படிக்கில் வந்து எனக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நான் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் யாருக்கா க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஸோ அவங்களுடைய நேமே வந்து இந்த இடத்துல கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போய்ட்டு ஏடிஎஸில் போய்ட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் நேமை சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, சொல்லலாம். இப்போ அப்படியே வந்து நான் பேக் போய்க்குங்க. ஜஸ்ட்டு இந்த கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா கலர் ஃபில்டர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இந்த க்ரீன் கலர் பதிலாக ஸோ உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் கலர் வேணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே பட்டர்ஃப்ளை இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போயினாக்கா லாஸ்ட் ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க அதுவும் செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டோட வேலை இன்க்ரீஸ் பண்ணாக்கா கலர் உங்களுக்கு சேஞ்ச் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அது கீழே ஒரு பிளாக் கலர் இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் செகண்ட் ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த இடத்துல க்ரீன் இருக்கா ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கலரை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் எடிட்டுக்கே போகிறோங்க. ஸோ எப்படின்னு குயிக்க பார்த்தலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு கிரீன் கலர் இருப்பாருங்க ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க. அந்த கலர்ஃபின்ற கொடுத்து ஸ்டாரிங்கில் போய்ட்டு இப்போ நான் 4:5 பிக்கை பண்ண சொன்னேன் இல்லையா? ஜஸ்ட்டு அதில் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பிக்கு இங்கே செலக்ட் போய்ட்டு மேலே புதுசாக கொண்டா ஜஸ்ட் இந்த பிக் ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இந்த செலுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ ஒன்று ஸ்டார்ட் நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கா ஸோ இதில் பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து இதில் ஏதோ ஒரு குரூப்பை நீங்கள் கிளிக் போய்ட்டு எடி குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசிஷன் வெப் இருக்கா அது நீங்கள் கிளிக் போய்ட்டு கீழே மூவ் பண்ணாக்க ஸ்டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு சேனல் செட்டிங் கொடுத்து கீழே மூவ் பண்ண மேலே ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஜஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு மாதிரி இந்த ரிட்டர்ன் ஃப்ரேமில் சென்டராக வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அந்த பிக்கை நம்ம செலக்ட் போய்ட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பியாக கொடுத்துட்டு அப்படி நம்ம பேக் வைக்கலாம். ஸோ இப்போ இதில் ஆட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட்டு குரூப் நம்ம கிளிக் போய்ட்டு எடுக்கிற போய்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணிதே இந்த பாக்ஸை கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துக்குங்க சொல்லலாம். ஸோ இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் குரூப்லேயே நம்ம வந்து பிக்கை ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே நம்ம பேக் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்தளவுக்கு உங்களுக்கு இதில் ஆட் ஆயிரும் சொல்லலாம். நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு 3 க்ரீன் கலர் இருக்கா ஸோ இதில் வந்து ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்டர் கொடுத்து
ஸ்டைல் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிய அந்த பிக்கு செலக்ட் போய்ட்டு மேலே புதுசாக கொட்டினா ஜஸ்ட் அந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் இடத்துல அடுத்த இருக்க 3த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 பண்ண பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க ஜஸ்ட் இந்த எஃபெக்டோடு இருக்கு பாருங்கள். ஸோ இதில் கீழே இருக்கிற அந்த பிக்கையும் அதுக்கு மேலே ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அது ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை உங்களுக்கு காப்பி டூலே இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க மூவ் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. இப்போ கரெக்டாக இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே இந்த பாக்ஸ் உங்களுக்கு பேஸ்ட் டூ லேயர் கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் இது மேலே ஆட் ஆயிரும். இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 4 லேயருக்கு கீழே வர மாதிரி வந்து 1 பண்ணால் நீங்கள் இப்போ ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நீங்கள் ஆட் பண்ணி லிஸ்ட் மாதிரி இருக்குது இருக்கா நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, எஸ்என் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் அந்த புக் மார்க் போய்ட்டு ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் போனால் கரெக்டாக டைமுக்கு அது ரெஸ்ட் ஆயிரும். இதே சேம் மெத்தடில் நம்முடைய பிக்கு நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பிக்கு சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலெஃபென்ட்ரு குட்டு ஸ்டாங்கில் போய்ட்டு நான் வந்து பண்ணாக்க வேறு பிக்கு இங்கே செலக்ட் போய்ட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ அப்படியே பேக் போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இப்போ நான் வந்து பையனோட பிக்கு தோமா அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, சொல்லலாம். இப்போ நீங்கள் புல்லு பார்த்து வீடு ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிளாங்காக கொடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் பேக் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ண ஒரு 3 குரூப் இருக்கா? ஸோ இந்த 3 குரூப்புமே அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை உங்களுக்கு காப்பி 3 லேயர் கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் கேப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து PS3 லேயர் கொடுத்து ஜஸ்ட்டு 1 பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயர்ஸுக்கு கீழே 1 பண்ண நீங்கள் வர்ற மாதிரி இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா ஜஸ்ட் அந்த பிக் குரூப்பை நீங்கள் கிளிக் போய்ட்டு எடு குரூப் போய்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போய்ட்டு கலெஃபென் விட்டு ஸ்டாங்கில் போய்ட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற இன்னொரு பிக் இருந்துச்சுன்னா அதை வந்து பண்ணுங்க செலக்ட் போய்ட்டு மேலே புதுசாக கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு உங்களுக்கு பிகுத்துவமாக நீங்கள் அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வேணும்னா நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கும். ஸோ நான் வந்து பண்ண சேம் பிக்கு தான் ஆட் பண்ணுறேன், அதனால இதே இருக்கட்டும். ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண குரூப்புக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு 3 லேயர் பாருங்கள். ஸோ இது 1 பண்ணால் அப்படியே நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டில் பண்ண பாருங்கள். அதே மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி லேயர் கொடுத்து நெக்ஸ்ட் மோர் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணது பேஸ்ட் போய்ட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயர் கீழே கொண்டுட்டு நெக்ஸ்ட் மோர் வரைக்கும் இருக்கா நீங்கள் பண்ண செக் பண்ணிங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ண குயிக் ஆட் பண்ணிக்கிட்டா ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபைனலுக்கு மூவ் பண்ணி அந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் இருக்கா ஜஸ்ட் லேயரை கிளிக் போய்ட்டு இந்த கலர் ஸ்டாரிங்கில் போய்ட்டு நம்ம எடிட் பண்ண பிக்கஸால் போய்ட்டு மேலே புதுசாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் லாஸ்ட்டு மூவ் போய்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல்ல போய்ட்டு உங்களுடைய பிக்கு தோமா நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன நீங்கள் டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.